கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலே கள்ளர் கையிலே அகப்படுகிறான். அந்த கள்ளர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். கொஞ்ச நேரத்திலே அந்த வழியாக ஒரு லேவியன் வருகிறான். இவன் காயப்பட்டு உயிருக்கு போராடுகிறதை கண்டிருந்தும் பக்கமாய் விலகி போய்விடுகிறான். இன்னொருவன் ஆசாரியனும் வருகிறான். இவன் குற்றுயிராய் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதை பார்த்தும் அவனும் பக்கமாய் விலகி போய்விடுகிறான். மூன்றாவது ஒரு சமாரியன் அந்த வழியாக கடந்து வரும் பொழுது இந்த காயப்படுத்த குற்றுயிராய் கிடக்கிற இவனை கண்டு மனது உருகி அருகிலே போய் அமர்ந்து அவன் காயங்களிலே எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து அவன் காயங்களை கட்டி அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் சத்திரத்தில் ஒப்படைக்கிறான். சத்திரக்காரன் கையிலே 2 பணத்தையும் கொடுத்து, இவனை நன்றாக பராமரித்துக்கொள், நாளைக்கு நான் வரும் பொழுது எவ்வளவு செலவாகிறதோ அதை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அந்த சமாரியன் கடந்து போய் விடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எருசலேம் என்பது ஆசீர்வாதத்தின் அப்பத்தின் வீடு என்று பொருள். எரிகோ என்பது அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம். ஒரு மனுஷன் அப்பத்தின் வீடாகிய அடைக்கல பட்டணமாகிய அந்த எருசலேமை விட்டு அவன் எரிகோ பட்டணத்திற்கு போகிறான் என்றால் அவன் ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்திலே போயிருக்கிறான் என்கிற ஒரு அர்த்தம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் போகிற வழியிலே கள்ளர்கள் அவனை வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ளர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது சாத்தானை குறித்து, அவன் கள்ளனு கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சாத்தானை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அவனுடைய வஸ்திரங்கள் என்பது மகிமையின் வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், இரட்சிப்பின் வஸ்திரத்தை அவனுக்கு கர்த்தர் உடுத்தி வைத்திருந்தார். ஆனால் அவனுடைய பின்மாற்ற ஜீவியத்தின் நிமித்தம் பிசாசானவன் அவன் வஸ்திரங்களெல்லாம் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போய்விடுகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வழியிலே வந்த ஒரு லேவியனும் அவன் பக்கமாய் விலகி போகிறான். அந்த வழியிலே வந்த ஒரு ஆசாரியனும் பக்கமாய் விலகி போய்விடுகிறான். லேவியன் என்பவன் யார்? ஆசாரியன் என்பவன் யார்? பழைய ஏற்பாட்டிலே லேவியன் என்பவனும் ஆசாரியன் என்பவனும் தேவாலயத்திலே பணிவிடை செய்கிற தேவ ஊழியர்கள். ஆனால் அவர்கள் இவனுக்கு மேலாக ஒரு மனதுருக்கம் காட்டாமல் உதவி செய்யாமல் அவர்கள் விலகி போய்விடுகிறார்கள். ஆனால் சமாரியன் ஒருவன் வருகிறான். அவன் இவனை கண்டு அவன் மேலே மனது உருகி அவன் காயங்களை கட்டுகிறான். என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்.
ஆனால் இங்கே சமாரியன் என்பவன் என்ன செய்கிறான்? அடிபட்டு கிடக்கிற, குற்றுயிராய் கிடக்கிற அவனுக்கு முதலுதவி செய்கிறான். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் சமாரியனை போல இயேசு கிறிஸ்துதான் அந்த காயப்பட்டவனை, குற்றுயிராய் கிடக்கிறவன் மேலே மனதுருகி, என்ன என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது, திராட்சரசம் என்பது அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கிறது. கர்த்தர் அந்த காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்தில் ஏற்றுகிறார். சுய வாகனம் என்பது இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே ஏறி பவனி வந்தார் அல்லவா? அப்பொழுது சுய வாகனம் என்பது கழுதை. அந்த கழுதையின் மேலே இவனை ஏற்றி சத்திரத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கிறார். சத்திரம் என்பது அது சபையை குறிக்கிறது. சத்திரக்காரன் என்பது போதகரை குறிக்கிறது. அப்படியானால் இந்த சமாரியன் சத்திரம், சபையாகிய சத்திரத்திலே பின்வாங்கி போன இந்த ஆத்துமாவை ஒப்படைத்து போதகரிடத்திலே இவனை விசாரித்துக்கொள், இவனை பராமரித்துக்கொள் என்று சொல்லி பணத்தை கொடுத்து உதவி செய்ய வைக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை நம்மை விட்டு சொந்த பந்தங்கள் விலகி போகலாம், நண்பர்கள் விலகி போகலாம், இதோ ஊழியக்காரர் கூட நம்முடைய நிலைமையை கண்டு விலகி போகலாம். ஆனால் நல்ல சமாரியனாகி இருக்கிற இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களை கண்டு மனதுருகி உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு நிச்சயமாகவே உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.